ஓம் நம சிவாய. இந்த ஜோதிட பதிவு இப்போது ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். பட் அதில் குறிப்பிட்டு சில விஷயங்கள் சொல்கிறேன். என்னென்னா, நிறைய பேர் ஜாதக பலன் கேட்கும்போது கூட என்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய ஜோதிடர்கள்கிட்ட போயிட்டு கேட்கும்போது இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஏன் எனக்கு இந்த லக்னம், இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த கிரகம் இந்த ஹவுஸில் இருக்குது, அதான் இந்த பாவகத்தில் இருக்குதுன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஜோதிடம் எல்லாருக்குமே தெரியணும். அந்த வகையில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். கற்றுக்குங்க, எல்லோரும் கற்றுக்குங்க. இது கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு, ஒரு வரம் கூட சொல்லலாம். ஏன்னாக்கா இப்போ நம்ம நிறைய அவெஞ்சர்ஸ் படம் பார்ப்போம். இந்த மாதிரிலாம் சக்தி இருந்ததுன்னா நான் முக்காலத்தையும் உணர்ந்து நான் அப்படியே செயல்பட்டுருவோம்னு நிறைய சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் சினிமாவுக்கு தான், அதெல்லாம் நிச்சயத்தில் நடக்காதுன்னு சொல்லிட்டு போக 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 நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் உண்மையிலே இருக்குதான்னு கேட்டால் ஜோதிடத்தால் முடியும். இப்போ எல்லாம் நிறைய ஜோதிடம் இருக்குது. பாரம்பரிய ஜோதிடம், நாடி ஜோதிடம், இப்போ அக்ஷய இலக்கணம் பற்றி இது ரொம்ப சிறப்பாக போய்ட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய ஜோதிடம் இருக்குது, மெத்தடுகள், அது முறைகள் இருக்குது. அப்போது என்னென்னா, இந்த ஆரம்பத்தில் படிக்கிறவங்கனாக்கா அந்த ஜோதிடர்கிட்ட போய் படிக்கிறவங்களுக்கு சொல்லலை, ஏன்னா அவங்க சூப்பராக சிறப்பாக கற்றுக்குவாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தன் ஜாதகத்தில் உண்மையிலே என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துக்கிறதுக்காக யூடியூப்பில் போய் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு ஹவுஸாக இந்தந்த கிரகம் இங்கே இருக்குதுன்னு சொல்லி போட்டு போட்டு பார்க்கும்போது, ஒரு உதாரணத்துக்கு இப்போ மேஷம் டு மீனம் வரைக்கும் இருக்கிற லக்னங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பலனை கேட்கும்போது ஓகே, நம்மளுக்கு நல்லா இருக்குது, ஆனால் நம்ம வாழ்க்கையே அப்படி நல்லா இல்லாமல் போகுது, இவங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே. அப்புறம் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, கோச்சாரம் பாருங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கோச்சாரம் பார்க்க கற்றுக்குவாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ராசி என்ன வருது, ராகு கேது பெயர்ச்சி என்ன வருது, உங்களுடைய சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது, குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது, அதை பார்க்க சொல்லுவாங்க. அப்புறம் எந்த கிரகம் எந்த ஹவுஸில் இருக்குது, அது பகையா, நீச்சமா, ஆட்சியா, உச்சம், அதை பாருங்கள். அப்போ கோச்சாரத்தையும் ஜனகாலத்தையும் லக்ன அந்த ஜாதகத்தையும் பாருங்கள், கம்பேர் பண்ணி இப்போ ப்ரிடிக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போது நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க உள்ள வரும். ஆனால் அங்கே ஏகப்பட்ட ரோல் போயிட்டுருக்கும். இதை பாருங்கள், அதை பாருங்கள், நிறைய சொல்லுவாங்க. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, குழப்பம் அடைஞ்சிப்போ நான் ஜோசியிட்டே போய்க்கிறேன், இது நம்ம செட் ஆகாதுன்னு சொல்லி போகிறவங்க இருக்காங்க. சில பேர் இல்லை, இது நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு இதன் அடிப்படையில் இதனுடைய தூண்டுதலால் ஜோதிடம் படிக்க போவாங்க. எது எப்படியோ நல்லது. இப்போது நான் மேல் சொன்ன எல்லாமே கரெக்டு தான். ஏன்னா ஒரு ஜாதகத்தை பிரித்து பார்த்துட்டு இவங்களுக்கு இது நடக்கும் நடக்காதுன்றத, அது எந்த தசாபுத்தி நடக்குது, அது என்ன அந்தரம் நடக்குது, அந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர பாதத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரம் எந்த மாதிரியான நட்சத்திரம், அதனுடைய ஆதிபத்தியங்கள் என்ன, அந்த கிரகத்தின் ஆதிபத்தியம் என்ன, அதை பார்க்கும் கிரகத்தினுடைய ஆதிபத்தியம் என்ன, அது பகையாக இருந்தால் என்ன செய்யும், நட்பாக இருந்தால் என்ன செய்யும், நீச்சமாக இருந்தால் என்ன செய்யும், வக்ரமாக இருந்தால் என்ன செய்யும். இந்த மாதிரி ஜோதிடத்தில் அப்படியே கடல் மாதிரி போய்கிட்டே இருக்கும். அதில் ஒரு அன்பர் கேட்ட கேள்வி தான் இது நான் வரேன். என்னென்னா, அவர் என்ன பண்ணுறார், தொழிலுக்காக கேட்டார். தொழில் ஸ்தானம் எனக்கு நல்லா இருக்குங்க, லக்னத்துக்கு 9ல் நல்லா தானே இருக்குது, 9ன்றது திரிகோணஸ்தானம் தான், நல்லா இருக்குது. அப்புறம் ஏன் எனக்கு தொழில் நல்லா ஓரளவுக்கு அமைஞ்சிடுச்சு, ஆனால் எனக்கு எதையும் சேமிப்பு நிறுத்த முடியல, இதுக்கு தொழில் செய்யாமலே இருந்திருக்கலாம், நான் கஷ்டமாக தான் போகுது, அந்த அந்த காசை பூரா அப்பாவுடைய மெடிக்கல் செலவுக்கு, அப்பா வாங்கின கடனுக்குமே எனக்கு போயிட்டுருக்கு, இதுக்கு நான் தொழில் செய்யாமலே இருக்கலாம், செஞ்சு எனக்கு என்ன லாபம், பர்சனலாக எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டார். அதுக்கான கேள்விக்குரிய பதிலும் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களுக்கு தெரியணும். என்னென்னா, ஜோதிடம் பார்க்கறதுல நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. அது எல்லா ஜோதிடரும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த ட்ரிக்கில் அது லட்சக்கணக்கான ட்ரிக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எதுக்கு நாம் குறைச்சி மதிப்பிடணும். அதில் மெயினான ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, விருச்ச லக்னம் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 10ஆம் இடம் சிம்மம், அதனுடைய அதிபதி சூரியன், அவர் கடகத்தில் இருக்கிறதா வச்சுக்குவோம். 9ஆம் வீட்டில், லக்னத்துக்கு 9ஆம் வீடு, லக்னத்துக்கு 9ஆம் வீடு பாக்கியம், தந்தை ஸ்தானம், தந்தையால் பாக்கியம், தந்தையால் அவர் தொழில் எடுத்து நடத்துகிறாரு, அவர் வழிகாட்டுதலின்படி போகுது. ஆனால் சம்பாதிக்கிறது பூரா தந்தைக்கே போயிடுது, தனக்கு வரலன்னு சொல்கிறாரு.
அப்போது 9ஆம் இடம் பாக்கியம் செஞ்சிடுச்சு தந்தையால். ஆனால் அந்த ஜாதகருக்கு அது பிடிப்பு இல்லாமல் போகுது. அது எப்படி விரயத்தில் போகுதுன்றது தான் அவனுடைய மெயின் கேள்வி. தனக்கு வரலன்றதை விட விரயத்தில் தானே போகுது, அது ஒன்றும் எடுத்து சேமிப்பாக பண்ண முடியலையே அப்படின்னு கேட்குறாரு. நம்ம எந்த ஆட்சி உச்ச நீச்சம் பார்க்க எதையும் பார்க்க வேண்டாம். சிம்பிளாக ஒரு லாஜிக் பாருங்கள். லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி 9ஆம் வீட்டில் இருக்குது. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள், தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டுக்கு அது 12ஆம் வீடு விரயஸ்தானம் தானே. அப்படி பார்க்கணும். ஜோதிடத்தில் அது முக்கியமான ஒரு விதி. இப்போ தொழிலை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா 10ஆம் அதிபதி பார்ப்பீங்க, 10ஆம் இடம் பார்ப்பீங்க. 10ஆம் அதிபதி 10ஆம் இடத்துக்கு எத்தனாவது இடத்துல இருக்கார்? 10ஆம் இடத்தை 1ன்னு எண்ணி எத்தனாம் இடத்துல இருக்கார்? அவர் பின்னாடி இருக்கார். அது 12ஆம் இடம் விரயஸ்தானம். அப்போ விரயம் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு, அதே விருச்சிக லக்னம் 10ஆம் அதிபதி மீனத்தில் 5ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10க்கு அது 8. தீராத கஷ்டத்தை கொடுத்துரும் அந்த பிஸ்னஸ், அந்த தொழில் வந்து அவருக்கு வேலையாக கூட இருக்குது. இது வேலையாக கூட இருக்கட்டும். ஏன்னா 10ஆம் இடம் பணமும் சரி, தொழிலும் வேலையை குடிக்கிற இடம். ஸோ அதனால் என்ன அப்படின்னாக்கா, அது தொழிலாகவே வச்சுக்கலாம், வேலையாகவே வச்சுக்கலாம். 10க்கு 8 இல்லை. அப்போ தீராத நீண்டகால கடனையும் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் சேர்த்து, அதனால் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸுன்னு அலையிற அளவுக்கு கூட பிரச்சனையை கொடுக்கும். அப்போது நீங்கள் ஒரு தொழிலை பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, நீங்களே வந்து ஜாதகம் பார்க்க கற்றுக்குறீங்கனாக்கா உங்களுக்கு என்ன வேணுமோ. சரி, இப்போ எனக்கு வண்டி வாகனம் கிடைக்குமா, சொத்து பத்து அமையுமானா 4ஆம் வீடை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அந்த 4ஆம் வீட்டு அதிபதி லக்னத்துக்கு எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த 4ஆம் வீட்டுக்கும் அந்த எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு பார்க்கணும். ஏன்னா லக்னத்துலேருந்து பார்க்கும்போது 4ஆம் வீடு சூப்பராக இருக்கார். ஆனால் 4ஆம் அதிபதி போயிட்டு 4க்கு 6 8 போய் உக்காந்துட்டாருனாக்கா பிரச்சனை தானே. அதனால் கடன் தானே, வம்பு தானே, வழக்கு தானே, நோய் தானே, சத்ருவை உண்டு பண்ணிவிடும்ல. அந்த சொத்தை வாங்கினாங்க, அன்னையிலேருந்து எங்களுக்கு சனியும் பிடிச்சிச்சு. அந்த இடத்த என்கிட்ட வித்தவன் நல்லா ஏமாற்றிட்டு போயிட்டான். அதேமாதிரி நாங்கள் வாங்கின வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தன் இருக்கிறான், அவங்களை வாழவே விட மாட்டேன்றான். ஏன்டா வாங்கலான்னு இது அவனால் பெரும் தொல்லையாகுது, கஷ்டம் வருது இல்லை. அப்போ இதெல்லாம் பார்க்கணும். உங்களுக்கு நிறைய பேர் வந்து நீங்கள் பார்க்கும்பொழுது லக்னத்திற்கு அது எத்தனாம் இடமோ, உங்களுக்கு எந்த விஷயங்கள் வேணுமோ அந்த வீட்டுக்கு அது எத்தனாவது வீட்டில் இருக்குது, 6 8 இருக்குதா, 12 இருக்குதா, 10 இருந்தால் கூட அழுத்தத்தை கொடுக்கும், மன அழுத்தத்தை கொடுத்துரும், ப்ரெஷரை கொடுக்கும். நிறைய பேரால் ப்ரெஷரை தாங்க முடியாது. ப்ரெஷர் தாங்க முடியாது, ப்ரெஷர் மாத்திரலாம் போடுவாங்க. அப்போ 6 8 10 12ன்றது வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குற இடம், ஒரு பிரச்சனையை கொடுக்குற இடம்ன்றதால நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் மற்றபடி பெருசாக இதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா அதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியே. ஏன் சொல்லக்கூடாதுன்னாக்கா, இது சில ஜோதிட இது சம்மந்தப்பட்டது, அவங்க அனுமதி இல்லாமல் நம்ம பேசக்கூடாது. ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரணுன்றதுக்காக சொன்னேன். ஏன்னா அவர் வந்து இப்படி ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு அவர் வந்து எனக்கு வந்து சேமிப்பாகலை, விரயமாகுது, இப்போ விரயமாகுதுன்றாரு. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது சரி ஓகே, நீங்கள் உள்ளூரில் இல்லாமல் வெளியூரில் போய்ட்டு ஏதாவது வேலை செஞ்சு அப்படி இது பண்ணுங்கன்ற சம்திங் அந்த நேரத்துக்கு அவருக்கு என்ன தோணுதோ, அவருக்கு என்ன வேணுமோ அதை சொல்லி அதை அமைச்சிருக்கு. அவர் இப்போ நல்லா தான் இருக்கிறேன்னு சொல்லி இருக்கார். இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, ஜோதிட பதிவை நாங்கள் ஒரு பதிவு போடுறோன்னா அந்த பதிவை முழுசாகவும் படிக்காமல் உண்மை தன்மையும் தெரியாமல் நீங்கள் வந்து திட்டுறதோ இல்லை வந்து எங்களை சபிக்கிறதோ எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. அது உங்களுக்கு தான் பாதிப்பு, எங்களுக்கு எந்த ஒரு நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. பதிவை முழுசாக தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நாங்கள் ஒரு விஷயம் போடுறோன்னாக்கா இவர் யார் சொல்கிறதுக்குன்றது ஃபஸ்ட்டு கேள்வி. 2வது கேள்வி என்ன வருதுன்னு நிறைய பேருக்கு, இன்னும் இப்படி ஒரு விதி சொல்கிறீங்க, எந்த ஜோதிடத்தில் இந்த புத்தகத்தில் இருக்குன்றாங்க. ஏன் கடவுளோட அனுகிரகம் எங்களுக்கு நேரடியாக கிடைச்சே இருக்காதா? புத்தகத்தில் இருந்தால் தான் எங்களுக்கு கிடைக்குமா? எனக்கு கடவுள் நம்பிக்கிறது, கடவுள் கொடுக்குறாருன்னு நாங்கள் நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? யாரையும் தப்பாக சொல்லலை, பட் புரிஞ்சுக்குங்க, இவ்வளோ சூட்சமங்கள் இருக்குது. அதனால் வந்து சும்மா யூடியூப்பை பார்த்துட்டு இல்லையே நான் பார்த்தேன் இப்படி தானே சொன்னிச்சு நீங்கள் நம்ப வேண்டாம். அதில் 1000 விதிகள் இருக்குது. எல்லா விதிக்கும் பொருந்தி போகணும். எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் இல்லை, எல்லா கிரகங்களும் கெட்ட கிரகங்களும் இல்லை. எல்லாமே இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஆளுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஜாதக அமைப்புக்கு தகுந்த மாதிரி மாற்று வழி தான் செய்யும். மாற்றி மாற்றி பலனை கொடுக்கும். நன்றி.